கோபாலா கோபாலா கோகுல நந்தன கோபாலா நந்தகுமாரா நவனித சோரா பிருந்தாவனச்சர கோபாலா 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 கோகுல நந்தன கோபாலா. செங்கமல பூவில் தேனுண்ணும் வண்டே போல் பங்கிகள் வந்துன் பவளவாய் மொய்ப்ப சங்குவில் வாழ்த்தண்டு சக்கரம் ஏந்திய அங்கைகளாலே வந்து அச்சோகச்சோ ஆரத்தழுவாய் வந்து அச்சோகச்சோ. செங்கமல பூவில் சிவந்ததாகிய கமலப்பூ, அதுல கருவண்டு இப்படி வந்து மொக்கம் இல்லையா, கருவண்டு இப்படி மொக்கம் போல கண்ணன் ஜிலுக்கு ஜிலுக்கன் ஓடி வரும்பொழுதும் அந்த செங்கமலம் போல இருக்கக்கூடிய அழகான அவனுடைய முகமே கமலம், முக கமலம்னு சொல்லுவேன். சுருட்டையான கேசம் இருக்கு, இது கருவண்டு போல இருக்கு. அந்த சுருட்டியான கேசம் இவன் ஓடி வரும்போது இப்படியும் அது அசையறதா, இப்படியும் அசையறத பார்த்தா கருவண்டு தாமரையில மொய்க்கிறது போல இருக்கக்கூடிய கண்ணா, சங்கு வில் வாழ் தண்டு சக்கரம் முதலிதான பஞ்சாயுதங்களை தரிச்சவனே அப்படின்னு அர்த்தம். பஞ்சாயுதங்கள் அவனுடைய கையில ரேகையாவே இருக்கு, எப்போதும் அப்படி தரிச்சன் வரமாட்டான். அதுவும் கண்ணன் எல்லாம் ரேகையாவே இருக்கு. ரேகையா இருந்தா அது ஒரு உபயோகமான நாள். ஆமாம், ரெண்டு கையோடு தான் சபையில உட்காந்துக்கிறான் கண்ணன். சிசுபாலன் சண்டை போடுறான், சிசுபாலன் எதிர்க்கிறாங்கும் பொழுது போய் சக்கரத்தை எடுத்துனும் அல்ல, சக்கரத்தை ஸ்மரிச்சான் கையில வந்து எடுத்து. ஏன்னா கையில தான் இருக்கு, கையில இருக்கிறத வெளிப்படுத்தி விட்டான். வெளிப்படுத்தலைன்னா கையில ரேகையாவே வச்சுருப்பான். அது தேவையானா வெளிப்படுத்திடுவான். பஞ்சாயுதங்களும் அவனுடைய திருக்கரங்கள்ல இருக்கு. அதனாலதான் திருப்பி ஆழ்வார் பஞ்சாயுதங்களை உடையதாகவே சொல்றார் கண்ணனை. அங்கைகளாலே வந்தேகச்சோகச்சோ ஆரத்தழுவாய், என் மடியில தொகைச்சு ஏறி தன்னுடைய சின்ன கையாலே கழுத்த கட்டிண்டு என் மார்புல அணைவாயாக, அச்சோ அச்சோன்னு கூப்பிடு. கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.